நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய பாட்காஸ்ட்டில் நான் சொன்ன ஒரு விஷயம். ஆனால் உங்கள் கையால் ஒரு நாள் நான் அவார்டு வாங்கணுண்ணா, அப்போ தான் என் லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கேன். ஏன்னா ஹீ நோஸ் மீ ஃப்ரம் த ஸ்டார்ட். அப்படி ஆரம்பத்துலேருந்து இருந்த ஒருத்தர் யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப ரைட்டியஸாக இருக்குது. அண்ணா தேங்க்யூ. தங்கச்சிவா, நான் இது 3வது வாட்டி தடுகளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். இதை முன்னாடியே கொடுத்துருக்கணும் என் தங்கச்சிக்கு. அது என்னவோ காலத்தின் கட்டாயம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு அவார்டு கொடுத்து பெரிய சந்தோஷம், மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு கட்டுப்பாடில் ஒரு சந்தோஷம் இல்லை. என் தங்கச்சிக்கிட்ட எப்போதுமே இருக்கும். கனவுல கூட தட்டி எழுப்பணும், யாரா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் என் தங்கச்சி சொல்வேன். ஏன் அப்படின்னா ஒரு கல்லங்கப்படமே இல்லாத ஒரு பெரிய மனசு, எதுவாக இருந்தாலும் மூச்சு நேராக சொல்லுவா. அது ஒரு பெரிய விஷயம். அழகாக சிரிச்சுட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய ஆத்மா. எங்களால் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டா. அப்படி பார்த்துருக்காங்க. அம்மா வீட்டில் போனோடனே சாப்பாடு பேசஞ்சு என் கையில் கொடுத்து சாப்பிட வச்சுருக்கோம். இன்றைக்கும் அதே மீன் கொண்டு சாப்பிட்டு வந்திருக்கு கிடந்து. அர்ச்சனா அக்கா எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தானே, எப்படி இப்படி இருக்காங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படி ஒருத்தங்க ஒரு நாள் இப்படி இருக்கலாம், 2 நாள்ல சந்தோஷமா இருக்கும் போது அப்படி இருக்கலாம், எப்பவுமே ஒருத்தங்கனால வந்து ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும். அதான் நம்ம அர்ச்சனா. அதனால தான் ஆச்சரியத்தை கொடுத்து அர்ச்சனை இல்ல